நாமக்கல்லில் கடன் தொல்லையால் தொழிலாளி தற்கொலை செய்துள்ளது அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் நந்தகோபால். இவர் சேலத்தில் தினேஷ் மற்றும் ஹரி நடத்தும் ஸ்டுடியோவில் போட்டோ எடிட்டராக பணிபுரிந்து வந்தார். இந்நிலையில் நந்தகோபாலுக்கு பண தேவை ஏற்படவே தினேஷ் உள்ளிட்டோரிடம் 5 லட்சம் ரூபாய் வரை கடன் வாங்கியுள்ளார். இதையடுத்து தினேஷ் மற்றும் ஹரி ஆகியோர் கிட்னியை விற்றாவது உடனடியாக பணத்தை கொடு என நந்தகோபாலை வற்புறுத்தியுள்ளனர். இதனால் மனமுடைந்த அவர் வீடியோ வாக்குமூலம் வெளியிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து தகவல் அறிந்த பள்ளிப்பாளையம் காவல்துறையினர் நந்தகோபாலின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஈரோடு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கோபி, நான் அரளி விதை சாப்பிட்டுட்டேன். என்னுடைய சாவுக்கு காரணம் கண்டிப்பாக அவன் ஸ்டுடியோ ட்ரிபிள் தினேஷ், ஹரி, வேறு யாரும் காரணம் கிடையாது. அவன் கொடுக்குற மன உளைச்சல் என்னால் தாங்க முடியல. ஹெல்ப் பண்ணுறங்கிற பேரில் எனக்கு வாங்கின அமௌண்ட்டு பிச்சு தந்து என்ன நான் பிரச்சனை வந்து வெளியே வர விடாமல் கடைசியாக இப்போ நான் வந்து ஏமாத்துறேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஏமாற்றப்பட்ட கட்டுறான். கண்டிப்பாக உயிரோடு இருந்திருந்தால் அவன் காசு கொடுத்துருப்பேன். ஆனால் இன்றைக்கி நான் சாக போனேன். உண்மையாக சொல்கிறேன், அவனுக்கு 1 பைசா காசு வந்துடாது. என்னோடய கிட்டத்தட்ட 7-8 வருஷம் வாழ்க்கையை வந்துட்டு அவங்களுக்கு ஷார்ட் ஃபிலிம் 1 பைசா காசு வாங்காமல் அத்தனை எடிட் பண்ணி தந்திருக்கேன். சுத்தமாக அவன் நினச்சி பார்க்கல. 2வது அவனுக்கு இருக்க அந்த 50 லட்ச ரூபா கடனுக்கு அவங்க அம்மா கிட்ட அது இதுன்னு போய் சொல்லி அவங்க அம்மா கிட்ட வாங்கின காசெல்லாம் நான் வாங்கணும்னு சொல்லி போய் சொல்ல வச்சு என்னையெல்லாம் போய் சொல்ல வச்சு பேசி அது இதுன்னு பண்ணியிருக்கான். ஏதோ பிளான் பண்ணிகிட்டே இருக்கானுங்க, என்னன்னு தெரியல. கோபி, மறுபடியும் சொல்கிறேன், என்னுடைய சாவுக்கு காரணம் அந்த நாய் தினேஷ் தான். சீரியஸாகவே அவங்க எனக்கு லோன் வாங்கி தந்த காசு 39 மாதம் டீப், இப்போ 18 மாதம் நம்ம முடிச்சிருக்கு. இன்னும் கூட 20 மாதம் இருக்குது. ஒரு 4 வீடியோ பண்ணித்தாங்க, மாதம் டியூ கட்டிக்கலான்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு அது கிடையாது. அவங்களுக்கு வந்துட்டு நன்றி மறந்துட்டானுங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், அவனுங்களுக்கு காசு தராத. ஏன்னா நான் உயிரோடு இருந்தால் தான் தந்திருக்க முடியும். நான் சாவுக்கே காரணம் அவனுக்கு தான் அப்படின்றப்ப நான் அவனுக்கு தரணும்னு அவசியமே கிடையாது. 2வது நான் அவ்வளோ பண்ணியிருக்கேன். அவனுங்களுக்கு எல்லா விதமாகவும் மன உளைச்சல் தந்துட்டானுங்க. கிட்னி விற்றுத்தான்னு சொல்லி கேட்டான். வீட்டை வந்து அடித்து நொறுக்கிறோன்னு சொன்னான். கடைசியில் சூசைட் பண்ணிக்கணும்னு சொல்லி அவன் சூசைட் பண்ணிக்கணும்னு சொல்லி தொடர்ச்சியாக ஒரு மாதிரி பிளாக்மெயில் பண்ணியே சாகடிக்கிறனால முடியல. இந்த பரதேச நாயங்களை மீட் பண்ணாமல் இருந்துட்டு தான் நான் விட என் மேலேயும் தப்பு இருக்குது. ஆனால் மன உளைச்சல் தாங்க முடியல கோபி.